அன்பான இனிய பிரிய உறவுகளே, இந்த பதிவு போடும்போது மணி அநேகமாக பார்த்துட்டு சொல்கிறேன், 11:45 ஆகுது. இரவு 11:45. கொஞ்சம் தீபாவளி வேலை இருக்குது. என்னென்னா சில துணிகளில் ஆல்ட்ரேஷன் வந்திருக்கு. ஏதோ இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டேன்னா, கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா என்னோடய தீபாவளிக்கு ஏதோ கொஞ்சம் நோம்பினோடிக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், சரிங்களா? அதனால் எக்ஸ்டெண்ட் வேலையை எடுத்து கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இப்போ நைட்டு உங்கள் கூட பேசுகிறேன், சரியா? இல்லைன்னா அப்படியே கயிங்கன்னு போய் படுத்துப்பேன். ஒரு சின்ன இது, எனக்கு ஒரு முந்தா நேற்று எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, சரிங்களா? அவங்க யாருன்னு கேட்டால், பட் எனக்கு தெரிஞ்சவங்க தான். இன்னும் டீட்டெயில்னு எல்லாம் பெருசாக பேச வரல, சரியா? அப்போ அவங்க பேசும்போது எனக்கு சின்ன சின்ன உதவி செஞ்சு கொடுத்தாங்க. உதவி செஞ்சு கொடுத்தோன்னே நான் அடையாப்பா நீங்கள் நிறைய உதவி செஞ்சிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நேரம் கிடைக்கும்போது கூப்பிடுங்கன்னு சொன்னேன். நேரம் கிடைக்கும்போது கூப்பிடுங்க, பேசலான்னு சொன்னேன். இவ்வளோதான். ஆனால் இங்கே ட்விஸ்ட்டு அங்கே எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அங்கே சொல்லும்போது என்னங்கிறாங்க, இல்லை நீங்கள் ஏமாந்தாலும் எனக்கு நினச்ச நேரம் கால் பண்ணிடாதீங்க, எங்கள் வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க, நான் நேரம் கிடைக்கும்போது நான் உங்களை கூப்பிட்றேன்னு சொன்னான். எனக்கு கேட்டு போட்டு எனக்கு சரியான டென்ஷன். என்னென்னா, நம்ம ஒரு தாட்டில் வச்சு பேசுகிறோம், அப்படியே இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாச்சே நமக்கு உதவி செஞ்சுருக்காங்களே, அதை என்ன வெட்டின மாதிரியே நம்ம பேசுவோம், ஒரு அன்பாக பேசி முடிச்சோம். சரி, ரைட், ஓகே. அப்போ அது கடந்துருச்சு. அந்த வார்த்தையே எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா அது நல்லபடியாக பேசுனதுக்கு இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி, ரைட், ஓகே, அடுத்த செகண்ட் போய் இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முந்தா நேற்று எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதாவது அதைத்தான் சொல்ல வரேன். அப்போ ஃபோன் வந்தோடனே, ஹலோ அக்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓ, நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு. அப்போ அதுக்கு அந்த பையன் சொன்னான், அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஏதோ கேட்குறக்கு தான் கால் பண்ணியிருக்கான். அது நல்லாவே எனக்கு விளக்கமாக எனக்கு புரியுது. ஏதோ சொல்கிறக்கு கால் பண்ணான் அப்படின்னு சொல்லி புரியுது. ஆனால் சொல்லும்போது தான் எங்கேயோ வெளியூர் போகிறதாக ஏதோ சொன்னப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ரைட், ஓகே, இவங்களும் நம்ம கூட இடத்துல பிடிக்கணும்னு நினச்சி கொஞ்சம் படிச்சுக்கிடுச்சு. ஒரு இடத்த பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன், போகிற இடத்துல எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிங்க. எல்லா முதலாளிகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நீங்கள் போகிற இடத்துலையும் முதலாளிகள்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிங்கன்னு சொன்னேன். இது ஒரு குறையாக சொல்கிறதுக்காக நான் விரும்பலை, பட் எந்த மாதிரி தாட்டில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வருத்தத்தை சொல்ல வரேன், சரியா? அதுக்கு அவங்க மறுபடியும் எனக்கு ஒரு சின்ன டவுட், ஏதோ போய் கேட்குறத கூப்பிட்டு, ஏப்பா என்னப்பா ஏதாவது சொல்லுங்க. அதாவது நான் சொன்ன சில பக்குவமும் அந்த அட்வைஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. குழந்தைகளுக்கு கவனமாக பார்த்துக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு பணம் அனுப்புறதை பற்றியோ, எதாக இருந்தாலும் ஹாப்பியாக பண்ணணும், பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் அவன் என்ன தாட்டில் நினச்சி என்னை கூப்பிட்டுருந்தானோ பேசியிருந்தானோ தெரியாது. ஆனால் அதை முற்றிலுமே மாற்றி என்கிட்ட பேசுனது என்னால் உணர முடிஞ்சுது. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்கக்கா, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனமாற்றத்தை என்னால் கவனிக்க முடிஞ்சுது. அப்போ எனக்கு அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஒருத்தருடைய எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருந்து அதனோட அடிப்படையில் நம்மக்கிட்ட பேசணும்னு நினச்சி அவங்க பேசினவங்களுடைய ஒரு விஷயம் ஒரு மாற்றத்தை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். சப்போஸ் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டு தவறாக கூட இருக்கலாம், சரியா? அதனால் நம்ம யார்கிட்ட என்ன பேசுகிறோங்கிறத விட அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ரைட், ஓகே, இதுதானே அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள் ஒரு கெட்ட விஷயமாவோ அல்லது வேறு ஏதாவது தாட்டில் அவங்க யோசித்து பேசியிருந்தாலோ, நம்ம நல்ல விஷயங்கள் பேசும்போதும் அதுவும் நல்ல விஷயமாகவே மாறுது. இது உண்மையான அனுபவம். நீங்களும் ஏதாவது ஒரு குதர்க்கமாக யாராவது பேசுகிறாங்கன்னோ அல்லது வேறு ஏதாவது தாட்டில் பேசுகிறாங்கன்னோ நினச்சி பேசும்போது உங்களுடைய பாசிட்டிவான சில வார்த்தைகள், நல்ல விஷயங்களை பேசுங்க. உங்களை சுற்றி அவங்க பாசிட்டிவாக மாறுறதுக்கான விஷயம் இருக்குது. அதே சமயம் இன்னொன்று, ரொம்ப நல்லவங்கன்னோ இல்லை நல்ல கேரக்டர்னோ அல்லது சரி இவங்க தானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யார் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம தெரிய வரும்போது சில பேர்த்த சங்கடப்படுத்திக்க வேண்டியதாக இருக்கும். அமைதியாக போகிறங்காட்டி முட்டாள் கிடையாது. சில விஷயங்களை நம்ம நன்றி விசுவாசங்களோடு நினைக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். பட் இது உண்மையான ரீசன். அப்போ எனக்கு இது கேள்விப்பட்டுட்டு எனக்கு ரொம்ப, ஆனால் கொஞ்சம் ஒரு வகையில் ஹாப்பியாக இருந்துச்சு.
இது புரியிறவங்களுக்கு மட்டும் தான் புரியும். என்னடா இந்த நேரத்தில் இதை சொல்லி புலம்புறாங்கன்னு நினைக்காதீங்க. சில பேருடைய தாட்டில் பேச வந்தப்போ அது ஒரு நல்ல விஷயமா பேசும்போது அது அப்படியே பாசிட்டிவாக மாறிடும். ஓகேங்களா? அதனால் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கொஞ்சம் ஒரு புரிதலோடு நடக்கிறக்கும் மன தெளிவோடு இருக்கிறக்கும் பெரிய வாய்ப்பாக இருக்கும். நன்றி.